தெனாலிராமன் கதைகள் 81. மதிப்பு. விஜயநகரத்தில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை சோதிக்க முடிவு செய்தார். அரசவையில் அனைவரும் இருந்தபோது அவர் கேட்டார், இந்த அரண்மனையில் இருக்கும் மிகவும் விலை மதிப்பான பொருள் எது? அரசவையில் இருந்தவர்கள் தங்கம், வைரம், முத்து என்று சொன்னார்கள். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக இருந்தான். அரசர் தெனாலிராமனை பார்த்தார். என்ன தெனாலிராமா, அமைதியாக இருக்கிறாய்? உனது பதிலை சொல் என்றார். தெனாலிராமன் அரசரை நோக்கி கூறினான், மன்னா, இந்த அரண்மனையின் உண்மையான மதிப்பு தாங்கள்தான். அரசர் இல்லையெனில் அரண்மனைக்கும் நாட்டுக்கும் தனி அர்த்தம் இல்லை. அனைவரும் அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டனர். அரசர் தெனாலிராமனின் பதிலை பாராட்டி அவனுக்கு பரிசளித்தார். அடுத்த நாள் மன்னர் மீண்டும் தனது சோதனையை தொடர்ந்தார். அரண்மனையில் உள்ள மிக குறைந்த மதிப்புள்ள பொருள் எது என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக தன்னையே சுட்டிக்காட்டினான். நான் தான் மன்னா, அரசர் சொல்லும்போது ஓடி வரும் மிகச் சாதாரண பணியாளன். எனக்கு தனி மதிப்பு இல்லை. அரசரிடம் இருப்பதால் தான் எனக்கு மதிப்பு கிடைக்கிறது என்றான். இதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு காரணம் தெளிவாக விளங்கியது. வழக்கம் போல தெனாலிராமனுக்கு பரிசும் பாராட்டும் கிடைத்தது. நேற்று அரசரின் மதிப்பை விளக்கினான், இன்று தன்னையே எடுத்துக்காட்டி மதிப்பு என்பது சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறும் என்பதை நேரடியாக புரிய வைத்து விட்டானே என்று வியந்தது அரசர் மட்டுமல்ல, அரசவையில் இருந்த அனைவரும் தான். நீதி. மதிப்பு என்பது பொருளின் இயல்பில் இல்லை, சூழ்நிலையே அதை தீர்மானிக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது கதையை பொறுத்து இல்லை, அதை உங்கள் டைம் தான் தீர்மானிக்குது. கொஞ்சம் டைம் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.